ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு போலி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பிணைஞ்சி வச்சுக்கலாங்க. அதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. மாவு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ வந்து பருப்பு வேக போட்டுடலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அது வேக போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டுக்கலாங்க. பருப்பு வேகட்டும். இப்போ வந்து வெல்லம் வந்து நான் வடிக்கிறதுக்காக இதை கொஞ்சம் காய்ச்சுறேன். ஒரு 1/4 கிலோ வெல்லம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல் கரையிறதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வடிக்கிறதுக்காக நான் காய்ச்சுறேன். வெல்லம் லிக்விடாக ஆயிடுச்சுன்னொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது தூசியெல்லாம் இருக்கணும், வடிக்கிறதுக்காக தான் காய்ச்சுறது. 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ பருப்பு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பில் இந்த வெள்ளைப்பாகை வடிச்சுக்கலாங்க. வெள்ளைப்பாகை ஊற்றி வச்சுங்க. இது நல்லா கட்டியாகட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. துருவி வச்சுக்க தேங்காய். மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா கட்டியாக வந்துடணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டியாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மாவு உருட்டிக்கலாங்க. மாவு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க. தேவையான அளவு பூரணம் வச்சுக்கலாங்க. இப்போது இதை நல்லா மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு இதை அப்படியே கையிலேயே அமுத்தி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி அமுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு கல் காஞ்சிருச்சுங்க, தோசை கல். இப்போ அதில் போட்டுக்கலாம்.
ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மற்ற உருண்டைகளும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌனாக சுட்டு எடுத்துக்கலாம். பருப்பு போலி ரெடி. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஸ்வீட்டாக பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.